Hello my dear students. So இன்னைக்கு நம்ம introduction to accounting ஓட செகண்ட் வீடியோக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங் இதெல்லாம் பார்த்தோம். பட் நம்மலாம் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நினைக்கிறீங்கப்ப, பட் இட் இஸ் டோட்டலி இம்பார்ட்டன்ட். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே இது பண்ணுறேன். அட்லீஸ்ட் 2x ஸ்பீடில் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடாக வச்சு சும்மா கடகடன்னு பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் நம்ம என்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம், அந்த அக்கௌண்ட்ஸோடைய பர்பஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம என்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்றது பார்ப்போம். அண்ட் அடுத்தது தேர்ட் ஒன் வந்து நம்ம பர்பஸ் ஆஃப் வாட் அக்கௌண்டிங் we are going to see. இப்போ நம்ம இங்கே என்ன அக்கௌண்டிங் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம அதோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் த ஹோல் வீடியோ ஆஃப் டுடே. ஓகே, ஸோ இந்த வீடியோ தயவுசெய்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்காம நீங்கள் தயவுசெய்து பாருங்கப்பா. ஓகேவா? இட் வில் ஹெல்ப் அஸ் ஸோ மச். அக்கௌண்ட்ஸ் மாதிரி சப்ஜெக்டில் வந்து நம்மளால மக்க படிக்க முடியாது, எல்லாத்தையும் கான்செப்ட்லாம் கற்றுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ கமிங் டு தி கான்செப்ட், branches of accounting. See, in accountancy we totally have 5 branches. In accountancy we totally have 5 branches. One is financial accounting, cost accounting, management accounting, human resource accounting, social responsibility accounting. We have totally how many accounting? 5 branches of accounting. That is financial accounting, cost accounting, management accounting, human resource accounting and social responsibility accounting. இப்போ நமக்கு இங்க டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் தான், எல்லாமே அக்கௌண்ட்ஸ்னா எதுக்கு நான் பிரான்ச்சா பிரிக்கணும்? எஸ் ஆர் நோ? இப்போ அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதுவும் அக்கௌண்ட்ஸ் தான் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் தான், எதுக்கு நான் பிரான்ச்சா பிரிக்கணும் அப்படின்னா, சி அக்கௌண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட்ஸ்னா என்ன? அக்கௌண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குப்பா. இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸோட லாங்குவேஜ் அப்படின்னு அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸோடைய லாங்குவேஜ் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட்டு ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, அசெட் எவ்வளோ, லைபிலிட்டி எவ்வளோ, இது மட்டும் நம்ம பார்க்கறதுல போதுமா இருந்தது எது? அக்கௌண்ட்ஸ். ஆனால் நாட்கள் வளர 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 இன்னைக்கு பிஸ்னஸ் எவ்வளோ பெருசாக மாறிட்டு இருக்கு. சார்னோ நம்ம பார்க்குறோம் டே பை டே எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் நமக்கு பார்க்குறோம். நிறைய இப்போ டீ ஷாப்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து இப்போது யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி க்ளோதிங் பிராண்ட்ஸ் நிறைய பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ ஷிஃப்ட் இன் த பிஸ்னஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பிஸ்னஸ்னால் குறிப்பிட்ட பீப்புள் தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்றதுலேருந்து இன்னைக்கு டே டு டே அத்தனை பிஸ்னஸ் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ டே பை டே பிஸ்னஸ் ஓப்பன் ஆக பிஸ்னஸோடைய ஆப்ரேஷன்ஸ் கூட காம்ப்ளெக்ஸாக மாற ஆரம்பிச்சது. காம்ப்ளெக்ஸ் இன் த சென்ஸ், இப்போ பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக இருந்த ஒரு விஷயம் நம்ம அக்கௌண்டன்ஸ்க்கு நிறைய வேலை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அக்கௌண்டிங் நான் கொண்டு வரணும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட்லாம் வந்து வாங்கி விற்றாலே பிஸ்னஸ், ஆனால் இப்போது நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணலாம், இல்லை நம்ம டைரெக்டாக ஹோல்சேலர் இல்லாமல் ரீட்டைலிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு பிஸ்னஸில் இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ஒரு அக்கௌண்டிங் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓகே பர்பஸ் நம்பர் 1க்கு ஒரு அக்கௌண்டிங், பர்பஸ் நம்பர் 2க்கு ஒரு அக்கௌண்டிங், பர்பஸ் நம்பர் 3க்கு ஒரு அக்கௌண்டிங் சொல்லி நம்ம பிரான்ச்சாக பிரிச்சிருக்கோம். இப்போ ஸோ இதுதான் பிரான்ச் எதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு டோட்டல் ஓவர்வியூன்றது இதுதான். இது பற்றியே ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு அவ்வளோ பெரிய இது வந்து இப்போதைக்கு இதுக்கு தேவையில்லை, 11th 12th தேவையில்லை. இஃப் இட் இஸ் அ சிஏ கோர்ஸ், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறீங்க அப்படின்னா தென் வி கேன் டிஸ்கஸ் எவ்வளோ இருக்குது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிரான்ச்சாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனியாக ஒரு 1 hour வீடியோ கூட அதில் நம்ம போடுவோம். பட் இப்போதுக்கு வந்து நமக்கு இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், தேர் ஆர் டோட்டலி 5 branches. There are totally how many branches? 5 branches. அதில் நமக்கு என்னென்ன இருக்குது? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 விஷயத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வாட் இஸ் காஸ்ட் அக்கௌண்டிங்? ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். காஸ்ட் அக்கௌண்டிங்ன்றது ஒரு பிரான்ச் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் திஸ் டஸ்டர். இந்த டஸ்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டஸ்டருக்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட்டு எனக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வுட்டு தேவையா? அதே மாதிரி கீழே நான் வந்து அழிக்கிறதுக்கு இந்த ஒரு ஏதோ மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் எனக்கு தேவை. அப்போ இந்த 2 மெட்டீரியலும் இந்த வுட்டையும் நான் வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு க்ளூ தேவை. எஸ் ஆர் நோ? அப்போது இந்த க்ளூ
அதே மாதிரி இந்த வுட்டு, இந்த மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் ஏதோ சம் மெட்டீரியல், இந்த மெட்டீரியலாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த வுட்டு வந்து அப்படியே ரெடிமேடாக கட்டை வரலாம் சில பேருக்கு. சில பேர் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் ஆங்கிலே மிஷின் வச்சு கட் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் ஓனரே உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நிறைய டஸ்டர் உருவாக்கணும்னா வி ஹவ் டு ரெக்ரூட் எம்ப்ளாயீஸ். சரி, எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட் பண்ணுறோம். ரெக்ரூட் பண்ணி வெறும் க்ளூ, அந்த வுட்டு, அதை அந்த வுட்டை கட் பண்ணுற மிஷின், இது மட்டும் இருந்தால் போதுமா? அவங்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அப்போ அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வேணும். சரி, அந்த ஃபேக்ட்ரி மட்டும் வச்சா போதுமா? அங்கே ஒரு ஃபேன் வேணும், அதே மாதிரி லைட் வேணும், எலக்ட்ரிசிட்டி பில். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு டஸ்டர் பண்ணுறதுக்கான காஸ்ட்டில் இருக்கும். இது எல்லாமே ஒரு டஸ்டர் பண்ணுறதுக்கான காஸ்ட். நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம், டஸ்டர்னா என்னப்பா? டஸ்டர்னா இது ஒன்று வுட்டு, இது க்ளூ மட்டும். அப்படி இல்லை. க்ளூ, மெட்டீரியல், வுட்டு, உள்ளே இருக்கக்கூடிய லேபர், அதே மாதிரி அந்த லேபர்னா லேபர் கொடுக்க வேண்டிய சேலரி, தட் இஸ் வேஜஸ். அண்ட் அதே மாதிரி வந்து ஃபேக்ட்ரி ரெண்ட்டு, ஆஃபீஸ் ரெண்ட்டு, இதை கொடவுன் வச்சோன்னா கொடவுன் ரெண்ட்டு, இதை மார்க்கெட்டிங் பண்ணோம் அதுக்கு ரெண்ட்டு, சேலரி. ஸோ இதெல்லாமே வந்து சேர்த்தாதான் நான் ஒரு டஸ்டரை உருவாக்கி முடிக்க முடியுதுப்பா. ஸோ இதெல்லாமே ஒரு டஸ்டர் எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எனக்கு ஒரு டஸ்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதா காஸ்ட் அக்கௌண்டிங். அப்போ தான் நமக்கு ஒரு யூனிட் ஆஃப் குட் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரிஞ்சாதான் நான் மேலே லாபம் வச்சு வைக்க முடியும். சார், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டஸ்டர் பண்ணுறதுக்கு 30 rupees ஆகுதுன்னா நான் ப்ளஸ் ஒரு 5 rupees வச்சா தானே எனக்கு லாபம் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு காஸ்ட் எவ்வளோ நான் அரைவ் பண்ணாதான் ஐ கேன் செட் த ப்ராஃபிட் மார்ஜின். எஸ் ஆர் நோ? ஸோ அதனால தான் வி ஆர் த பர்பஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங்ன்றது அதுதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு பர்பஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும். இதெல்லாம் ஓகே சார். இப்போ நம்ம என்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 11th and 12th ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு எந்த அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். 11th and 12th நம்ம என்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்க போறோம்? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் பார்க்க போறோம். சார், அப்போ இதெல்லாம் படிக்க மாட்டோமா? காஸ்டிங், மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி படிக்க மாட்டோம்னா நோப்பா. இது நீங்கள் இங்கே லேர்ன் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணுவீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அண்ட் அதே மாதிரி பிகாம்ல வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி இடத்துல தான் யூல் பி லேர்னிங் ஆல் தீஸ் அக்கௌண்டிங். அப்போ 11th and 12th வாட் வில் லேர்ன் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் நமக்கு 11th and 12th ரிலவெண்ட். 11th and 12th ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் ரிலவெண்ட். அப்போ எதுக்கு சார் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நமக்கு ஒரு 1 mark வேறு இருக்குது. நம்ம புக்கில் நமக்கு இது ஒரு 1 mark இருக்குது. என்னன்னு, how many branches of accounting do we have? There are 5 branches of accounting. கரெக்டா? There are how many branches of accounting? 5 branches of accounting. Okay, there are 5 branches of accounting. Secondly, இப்போ அந்த 5 branches of accounting என்ன? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னு there are 5 branches of accounting. இந்த மாதிரி நமக்கு ஒரு branches இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது it is well and good. ஓகேவா? கிளியரா? So there are totally how many branches of accounting? But there are 5 branches of accounting first of all. And secondly, what are they? They are financial accounting, cost accounting, management accounting, human resource accounting and social responsibility accounting. ஓகேவா? see, இது தியரி பார்ட் தான் தெரிஞ்சுக்கிறது முக்கியமானா சம்டைம்ஸ் நமக்கு சென்டம் எடுக்கிறதுலேருந்து ஒரு 1 mark தெரியாமல் இருந்தால் கூட போயிடும். ஓகேவா? இல்லை சம்டைம்ஸ் பாஸ் ஆகிறதுக்கே ஒரு 1 mark தெரியலனா கூட நமக்கு மிஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ எவ்ரி 1 mark இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு மார்க்கும் நம்ம எக்ஸாம் ஹால் உட்காந்துருக்கும் போது எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம எல்லாமே படிக்கணும். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்கப்பா, பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்க பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போது காப்பி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாட் ஆர் த பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிரான்ச் என்னது? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஆமாவா? நம்ம பார்க்கக்கூடிய பிரான்ச் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். பிஃபோர் லேர்னிங் நம்ம அப்போனா நம்ம சப்ஜெக்ட் இப்போ எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் நம்ம சப்ஜெக்ட். அக்கௌண்ட்ஸில் நம்ம படிக்கிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் கிடையாது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் இதெல்லாம் கிடையாது. நம்ம படிக்கிற அக்கௌண்ட்ஸ் என்னன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இப்போ பிஃபோர் லேர்னிங் எனி சப்ஜெக்ட் we have to know the purpose. ஓகேவா? இப்போ மேத்தமெட்டிக்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம், ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் எல்லாம் காரணம் தெரிஞ்சா படிக்கிறோம். அந்த ஒரு பர்பஸ் தெரியாமல் ஹவுக்கும் ஒய்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா. நான் இப்போவே சொல்கிறேன் பாருங்க, ஹவுக்கும் ஒய்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஹவு மட்டும் லேர்ன் பண்ணீங்கன்னா we cannot become expert in any subject. இல்லை இனிஷியல் கிளாஸஸ் தான். அதனால எனக்கு உங்களுக்கு வைலாம் சொல்லி தர முடியாது. வைனா என்னன்னா எதுக்கு இந்த கான்செப்ட், அதுதான் வை.
ஓகேவா? ஹவுன்றது எல்லாருக்கும் தெரியும், பட் வைன்றது நமக்கு தெரியணும். எஸ் ஆர் நோ? இப்போ இந்த மாதிரி வை எதுக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சு படிச்சாலே நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ல என்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோமோ we can become an expert. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக போக போக கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதுக்கு நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும்? கஷ்டப்பட்டு ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு லாஸ்ட்ல நான் பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு இந்த ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறேன்? எதுக்கு நான் பேலன்ஸ் ஷீட் எழுதுறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா, அதுதான் நம்ம பர்பஸ்ன்னு சொல்றோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பர்பஸ். வாட் இஸ் த பர்பஸ்? Purpose means what is the motto? What is the motto? What is the purpose of financial accounting? எதுக்காக நான் financial accounting படிக்கணும் அப்படின்றது பார்த்தா, we have to study financial accounting. That is the purpose of financial accounting. The purpose of financial accounting is to ascertain the financial performance of the business. Is to ascertain the financial performance of the business, to ascertain the financial performance of the business and to ascertain the financial position of the business, to ascertain the financial performance of the business and to ascertain the financial position of the business. அப்படினா என்ன? Purpose of financial accounting na, it is to find out. Ascertain என்னப்பா? Find out. Ascertain என்ன? Find out. Ascertain means find out. அப்போ the purpose of financial accounting is to find out the financial performance. ஆனா இனிமே நம்ம find outலாம் சொல்லக்கூடாது. நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா, it is to ascertain. The purpose of financial accounting. நீங்க சேர்ந்து சொல்லுங்க. The purpose of financial accounting is to ascertain the financial performance of the business and to ascertain the financial position of the business. The purpose of financial accounting is to ascertain the financial performance of the business and to ascertain the financial position of the business. அப்போ ரெண்டு விஷயம் தான் நமக்கு பர்பஸ் சார். 11th 12th இது போதும். ஆமா, என்னென்ன பர்பஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் financial performance and financial position. Financial performance, financial position. Financial performance, financial position. Financial performance, financial position. அப்போ financial accounting ஓட பர்பஸ் ரெண்டே தானா? ஆமா. என்னது? நான் ஃபர்ஸ்ட் financial performance of the business கண்டுபிடிக்கணும், financial position of the business கண்டுபிடிக்கணும். ஓகே சார், ascertain find out, ஓகே, கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிருச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்? financial performance position. financial performance position சொல்றோம். performanceனா என்ன, பொசிஷன்னா என்ன? performanceனா என்ன, பொசிஷன்னா என்ன? சீப்பா, performance is nothing but whether we have done profit or loss, whether we have done profit or loss in the current year of our business, whether we have done profit or loss in our business in the current year அப்படின்றத profit or loss, that is the financial performance. அப்போ financial performanceனால என்ன? profit or loss. financial performanceனா profit or loss அப்படினா என்ன? financial performance. financial performanceனா profit or loss னா financial performanceனா profit or loss. so first நமக்கு இது புரிஞ்சிருச்சு. அப்போ performanceனால என்ன சார்? profit or loss. ஆமா, அவ்வளவுதான். ஓகே, so next financial position. next என்னப்பா? financial position. okay, what is position? position is nothing but assets and liabilities. அப்போ position, நம்மளுடைய அசெட் வந்து லயபிலிட்டியை விட அதிகமாக இருக்கா? அதாவது நம்மளோட சொத்து நம்ம கடனை விட அதிகமாக இருக்கா, இல்லைன்னா நம்ம கடன் சொத்தை விட அதிகமாக இருக்கா? இஸ் அவர் அசெட் இஸ் மோர் தென் லயபிலிட்டி ஆர் அவர் லயபிலிட்டிஸ் ஆர் மோர் தென் அசெட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் பொசிஷன். சார், அப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்க? ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் என்ற சப்ஜெக்டோட பர்பஸே ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸும் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட பர்பஸா? ஆமாப்பா. ஓகேவா? அது எப்படின்றது உங்களுக்கு நான் இப்போ ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். there is a thing called accounting process. Yes or no? what is accounting process? see, if you take a table, okay, ஒரு டேபிள் பண்ணுறதுக்கு we need timber, ஒரு wood வேணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் கொண்டு வரணும். அந்த டிம்பர் கொண்டு வந்து நான் அதை நல்லா நீட்டாக கட் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி அது பிறகு அதை நான் ஆணி வச்சு அடிச்சு க்ளூ வச்சு ஒட்டி அது மேலே லேமினேட் இதெல்லாம் ஒட்டி அந்த இதெல்லாம் ஒட்டிட்ட பிறகு எனக்கு ரெடியாக பார்த்தா எனக்கு ஒரு டேபிள் இருக்குது.
அப்போ இதுதான் அது ப்ராசஸ். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒன்று இருக்குன்னா அதுதான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்ன, வுட்டு, அதுக்கு பிறகு ஆக்ஸ் அப்டேட், அதெல்லாம் வச்சு நான் அதை வெட்டி அது ஒழுங்காக ப்ராப்பரான ஒரு நான் ஆணி அடிச்சு இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு ஒரு டேபிள் உருவாகுது. கரெக்டாக அதுதான் என்னது ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் எ டேபிள். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்படி டேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கோ, அக்கௌண்ட்ஸ் நம்ம இப்படி தான் போடணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட். இதெல்லாம் ஒருவேளை தெரிலன்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓகேவா? இதெல்லாம் இப்போ அடுத்தடுத்த கிளாஸஸில் கடகடன்னு எல்லாம் சூப்பராக முடிச்சுருவாங்க, ஓகே? ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது சோர்ஸ் டாக்குமெண்ட். அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட், அதுக்கு அடுத்தது டிரான்சாக்ஷன், அதுக்கு அடுத்தது வந்து டிரான்சாக்ஷன், அடுத்தது ஜேர்னல், இதில் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. ஜேர்னல், அடுத்தது என்ன வரும், லெட்ஜர், அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ், அடுத்தது வந்து ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கு அடுத்தது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நமக்கு என்னென்ன இருக்கும்ப்பா, ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட். கரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அப்போது அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்னது, சோர்ஸ் டாக்குமெண்ட். கரெக்டாக அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபைனலாக எங்கே வந்து முடியுது, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் தான் முடியுது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்ட்ஸ்லாம் நான் தான் ஃபைனல், இப்போ நாங்களாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட் பிறகு ஒன்று என்ன இருக்குது, P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். என்ன பாருங்க, P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட் என்ன, ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ராசஸ் பார்த்தா அதோட எண்டே எங்கே போகுது, அதோட எண்டே நம்மளோட P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் போய் முடியுது. விச் மீன்ஸ் ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது தான் இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட வேலை. நீங்கள் அக்கௌண்ட்ஸில் நெக்ஸ்ட் எங்கே வேணால் போகலாம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு, பேங்க் ரீகன்சிலேஷன், ஸ்டேட்மெண்ட், டிப்ரிசியேஷன், சப்சிடரி புக், கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ், NPO, நீ எங்கே போனாலுமே ஃபைனலாக நீ வந்து அக்கௌண்ட்ஸில் எங்கே நீங்கள் போனால் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இதுதான் இப்போ அக்கௌண்ட்ஸோட பர்பஸே. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட பர்பஸே என்னென்னா நம்ம ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், தட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸும் கண்டுபிடிக்கணும் ஆஃப் த பிஸ்னஸ், அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், தட் இஸ் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த பிஸ்னஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த total thing which I want to tell in this video. I hope you got full clarity. ஒருவேளை ஏதாவது clarity கிடைக்கலனா you kindly put it in the comments. I will repeat the concept if you want anything. Okay, so thank you so much. உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.